தேவன் நமக்கு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்காரு என்று பார்த்துட்டு வரோம் இல்லையா? இரத்த உடன்படிக்கையில நம்ம இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? நீங்க அதை மறந்துடாதீங்க. ஏன்னா அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். தேவன் என்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. நானும் அவரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கிறோம். அவருடைய இதெல்லாம் என்னுடையதெல்லாம் அவருடைய. அவர் என்னுடைய மணவாளன், நான் அவருடைய மணவாட்டி, நான் அவருடைய பிள்ளை, அவருடைய அப்பா. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதுல நம்ம போன தடவை பார்த்தோம் பாத்தீங்கன்னா, தாவீதினுடைய மகன் யோனத்தான் இல்லையா? அவருடைய மகன் யாரு? மேவிபோசேத். அந்த மேவிபோசேத் தாவீது எப்படி கூப்பிட்டு வச்சு இந்த இரத்த உடன்படிக்கை நிமித்தம் ஹானர் பண்றாரு, இழந்ததை எல்லாம் திருப்பி கொடுக்கிறாரு. மறுபடியும் அவர் எல்லாவற்றையும் பெற்று எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறாரு. ஏன்? இரத்த உடன்படிக்கை, தன் நண்பனோடு பண்ணின இரத்த உடன்படிக்கை. அவர் உண்மையா இருந்து மறக்காம அவங்க தகப்பன் தாய், அவங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாருடைய சொத்துக்களையும் கொடுத்து, மறுபடியும் ராஜ கௌரவத்தை கொடுத்து, நீ இல்லாம டேபிள்ல நான் சாப்பிட மாட்டேங்கிற அளவுக்கு எல்லா மரியாதையும் கொடுத்து, அந்தஸ்தை கொடுத்து, அவருக்கு ஓவர் நைட்ல சிச்சுவேஷன் என்ன ஆயிடுச்சு? தலைகீழ மாறிடுச்சு. ஏன்? இரத்த உடன்படிக்கை என்று பார்த்தோம். ஸோ இது எல்லாத்தையும் போனதோட பார்த்ததுடைய காரணம் கிறிஸ்மஸோட அப்படியே கனெக்ட் பண்ணி காமிச்சேன். இயேசு எப்படி நமக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காருன்னு காமிச்சேன். இழந்ததை மீட்டு தர வருகிறார். நம்மளை மறுபடியும் அவர் நிலைமையை போல மாற்ற வருகிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், இரக்கம் உள்ளவராக இருக்கார், மாறாதவராக இருக்கார். எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு நம்ம இந்த இரத்த உடன்படிக்கையில இருக்கிறோம். சில நேரங்கள் பாருங்க, அவர் சொல்றாரு, நீ செய்ய வேண்டியது நீ செய், நான் செய்ய வேண்டியது நான் செய்யறேன். சில நேரங்கள்ல நம்ம சில விஷயங்களை மிஸ் பண்ணிடுறோம். என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு மனிதர்கள் தான் அப்படிங்கிற நேரத்துல சில நேரங்கள் நம்ம உண்மை இல்லாம போயிருது. ஆனா அதே வசனம் என்ன சொல்லுது? நான் உண்மை உள்ளவர், நீங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும். இல்லையா? தேவன் சொல்றாரு, அழைத்தவர் நான் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறதுனால என்னுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இதுல ஒரு மனுஷனுடைய சார்பிலையும் இங்க யார் உடன்படிக்கை பண்ணியிருக்கா தேவனோடு அப்படின்னா, மனிதனாய் வந்த தேவன். ஆகவே அந்த உடன்படிக்கையில எந்த ஃபால்ட்டும் வர சான்சஸ் இல்ல. ஆனா சில நேரங்கள்ல நம்ம அதை விசுவாசித்து செயல்படுறோம், சில நேரங்கள்ல விசுவாசியாம சில நேரம் கோட்டை விடுறோம். அப்படி இருந்தாலும் அவர் உங்க மேல வச்ச பாசத்திலேயோ நேசத்திலேயோ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிளெஸிங்ஸ்லயோ எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நம்மளுடைய பலவீனங்களும் அவருக்கு தெரியும், பலனும் தெரியும். அதையெல்லாம் அறிந்துன்னு தான் சொல்றாரு, நான் உன்னை மேல் வைத்த அன்பு மாறாது. அப்ப நம்ம என்ன அந்த நேரத்துல போனோம், சரி அப்ப நான் என்னன்னாலும் பண்ணிக்கலாமா ஆண்டவரே அப்படி இல்லை. ஏன்னா நமக்குள்ள தேவன் வந்துட்டாரு. தேவனை போல நம்ம மாற நம்மளே என்ன பண்றோம், சில நேரங்கள்ல அவரே மன்னித்தாலும் நமக்குள்ள ஒரு மனதுல ஒரு குற்ற உணர்வு, ஒரு நெருடல், தேவ சமூகத்துக்கு முன்னாடி போய் நிற்கவோ, அவரை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கவோ. ஏன்னா யாரா இருந்தாலும் அப்படித்தான் தோணும். ஏன்னா ஒரு டீப்பா ஒருத்தவங்க லவ் பண்றாங்க, அவங்களுக்கு அதில் ஏதாவது ஒன்று நடந்துருச்சு செஞ்சிருச்சுன்னா அவங்களால உண்மையிலே லவ் இருந்ததுன்னா தாங்க முடியாது, செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு தான் நினைப்போம். மேபி அப்படி இருந்தா கூட அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை நம்மளை மன்னித்து மறுபடியும் வாழ வைக்கிறதா இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி பண்ணிட்டோமே சொல்லிட்டு அப்படியே போயிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் அவர் இரக்கத்தை நாட வேண்டும், அவரிடத்துல மன்னிப்பை கோர வேண்டும். அவர் மன்னிக்கிற தேவனா இருக்கார். இன்னைக்கு கூட நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, 100% நான் கரெக்டா வந்துட்டு இருக்கேங்க பைபிள் படி, அவர் சொல்றபடி அப்படின்னு சொல்லவே முடியாது. தெரிஞ்சு எவ்வளவு பண்றோம், தெரியாம எவ்வளவு பண்றோம். ஆனாலும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம் தான் அவர் இரத்தத்தை பார்த்து நம்மை மன்னித்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதுல எந்த மாற்றமுமே இல்லை. நான் செஞ்சதுனாலதான் எனக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் சொல்றதுக்கு மேன்மை பாராட்டிக்கொள்ள ஒன்றுமே இல்லை. எபேசியர் அதனால வசனம் சொல்லுது 2ஆம் அதிகாரத்துல 8-9 படிங்க. இந்த ரட்சிப்பு கூட நானும் ஆண்டவரை போய் பார்த்து இவர் தான் ஆண்டவர்னு கண்டுபிடிச்சு நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இப்போ என் விசுவாசத்துல தான் போயிட்டு. ஏன்னா விசுவாசம் சொல்லணும். அந்த விசுவாசத்தை குறித்தே ஒரு பிரைடு வந்துடக்கூடாது, அந்த விசுவாசத்தை குறித்தே ஒரு சுயநலம் வந்துடக்கூடாது. ஆகவே இங்க என்ன வசனம் சொல்லுது, எபேசியர் 2:8-9, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குனாலே அது எது கொடுக்குது? கிருபை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. ஏன்னா விசுவாசம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அப்ப அந்த விசுவாசத்தை கொடுக்கறதே யாரு? தேவனுடைய கிருபை. அவர் தான் கொடுக்குறாரு. அப்ப இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் அறிவோட இருக்கேன், விசுவாசத்தோட இருக்கிறேன்னா அந்த கிருபையை அவர் தான் எனக்கு கொடுக்குறாரு. அப்ப கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு, இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய. பக்கத்துல அவங்க பார்த்து சொல்லுவாங்க, எது உங்களால உண்டாகல, எல்லாம் அவர் கொடுத்த கிஃப்ட். மறந்துடாதீங்க. அடுத்த வசனம் சொல்லுங்க.
ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு, நம்மளை குறித்து மேன்மை பாராட்டி கொள்ள எல்லாம் அவருடைய எல்லாம் அவர் சிலுவையில செய்த காரியம். நீங்க எத்தனை பேரு கிறிஸ்துமஸ் ஆண்டவர் வந்தாரு, இது ஓகே, ஒருவேளை நான் வரமாட்டேன், இயேசு முடிவு பண்ணியிருக்காரு, பிதாட்ட சொல்லிட்டார், எனக்கு போக விருப்பம் இல்லை, எனக்கு போக. நம்ம சர்ச்சுக்கு கூட சில நேரம் வரோம், சில நேரம் வரமாட்டேங்கிறோம், சில நேரம் ஆண்டவர் சொல்ற செய்கிறோம், சில நேரம் செய்ய மாட்டேங்கிறோம் இல்லையா? நமக்கு ஃப்ரீ வில் இருக்கிற மாதிரி அவருக்கு இருக்கு இல்லை பிதா. அவர் ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தா கூட பிதா என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது, செஞ்சுதான் ஆகணும்னு கிடையாது. அவர் அன்பு நிமித்தம் தான் கமிட் பண்றாரு. எல்லாம் போக முடியாது, இவங்களுக்கு பாகி நான் இவங்களுக்காக எல்லாம் செஞ்சு இவங்களுக்காக மறிச்சு, அவங்க எல்லா தப்பும் பண்ணுவாங்க, நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நான் அதுக்காக எல்லாத்தையும் சிலுவையில் அனுபவிச்சு, அதுலயும் சும்மா ஏதோ பாவம் மன்னிப்பு நடந்துருச்சா? உங்களையும் என்னையும் சாதாரணமா மன்னிச்சிட்டாரா தேவன்னா? இல்ல, இயேசுவை கொண்டு அவர் மேல் ஆக்கினி தீர்ப்பை ஊற்றிதான் மன்னித்தார். சும்மா ஒண்ணு உங்களுக்கு எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கலங்க. இன்னைக்கு கூட நம்ம செய்யற தப்புகளை அவர் சும்மா ஒண்ணும் மன்னிக்கல, இயேசுவின் ரத்தத்தை பார்த்து மன்னிக்கிறார். சில பேருக்கு புரியும், சும்மா ஒண்ணு தேவன் சரி இயேசு வந்துட்டாரா, மனிதனா வந்துட்டியா, ஓகேப்பா, அடுத்த மனுஷரப்பா. அவரை மறிக்க செய்து, அவரை கடைசி வரைக்கும் சிந்த செய்து, நம்ம மேல விழ வேண்டிய அந்த தண்டனை அவர் மேல செலுத்திதான் சரி மனுஷங்களை மன்னிக்கணும். அப்ப எனக்கு ஒரு விஷயம் ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா, அவர் அன்னைக்கு அடி வாங்கலைன்னா, அவர் அன்னைக்கு நொறுக்கப்படலைன்னா, அவர் ரத்தம் சிந்தலைன்னா இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நான் செஞ்ச தப்ப கூட மன்னிக்கிறேன்னா, அவர் வச்ச அன்புனால மன்னிக்கிறாருனாலும் நமக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கு. ஏன்னா நம்ம தேவனுக்குள்ள உருவாக்கப்பட்டிருக்கோம். எல்லாரும் தப்பு பண்ணுங்க, மன்னிக்கிறாரு, என்ன பெரிய இருக்கு அப்படின்னு நினைப்போம். அப்ப எந்த விஷயத்தையுமே பாருங்க, வசனம் சொல்லுது, மாம்சத்தின் உயிர் எங்க இருக்கு? ரத்தத்தில் இருக்கு. ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது. ஒரு மனுஷனை சும்மா ஒண்ணு தேவன் பண்ணிக்கலங்க. அன்றைக்கு இயேசு இப்படி மறிக்க போறாருங்கிறத பழைய ஏற்பாட்டுல ஆடை வெட்டி, வெள்ளாட்டுக்கடா வெட்டி, இளங்காளையை வெட்டி, இல்ல பறவைகளை வெட்டி, இப்படிலாம் வெட்டி ரத்தத்தை கொண்டுதான் மீட்புங்கிறத காமிச்சார். சும்மா ஒண்ணு நமக்கு எதுவுமே நடந்துடல. அதனாலதான் இன்னைக்கு பந்தி அனுசரிக்கும் போது அவருடைய அப்பத்தையும் அவருடைய ரத்தத்தையும் அவர் பிக்கப்பட்ட சரீரத்தையும் நம்ம அடையாளமா எடுக்கிறோம். ஏன்னா என்னோட ரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த ரத்தத்துலதான் எனக்கு வாழ்வு. கிறிஸ்தவர்கள் ரத்தத்தை மேன்மை பாராட்ட என்னைக்குமே கற்றுக்கொள்ள வேண்டும். என்னைக்கு சிலுவையே மேன்மை பாராட்டுறோம். அந்த சிலுவையில ஏதோ இல்லைங்க, சிலுவையிலே செய்த காரியம், அங்கே நடந்த விஷயம், அங்க மரித்த இயேசு. உலகத்துல 1000 பேர் என் தெய்வம் ஓன் தெய்வம்ன்றாங்க. எந்த தெய்வம் ரத்தத்தை கொடுத்துச்சு? நீங்க போய் ரத்தத்தை கொடுக்குறீங்க. அதை வெட்டி இதை வெட்டி ஏதாவது ஒண்ணு பண்ணி, ஏதாவது கோவத்துல ஏதாவது செஞ்சிருக்கோம், கொஞ்சம் இறங்குங்க அப்படின்றீங்க, உருள்றீங்க, இதை ஏத்துறீங்க, அதை ஏத்துறீங்க, அந்த மலைக்கு போறோம், இந்த மலைக்கு ஓடுறீங்க, உருள்றீங்க, பிறல்றீங்க, ஏதாவது ஒண்ணுன்னா போச்சு தெய்வ குத்தாயிரம்னு நினைக்கிறீங்க. எந்த தெய்வ ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டு இருக்கு? இவர் ஒருவரே தெய்வன். இந்த அறிவு வரமாட்டேங்குது. என்னத்த பெருசா கிறிஸ்தவம் ஆயிட்டேன். நிறைய பேர் ரசிக்கப்பட்டவங்களே, நான் இத்தனை வருஷம் ஆச்சு சுவிசேஷம் கேட்டு ஆண்டவருக்குள்ள எனக்கே நடக்கல. தேவன்லாம் ஒரு ஸ்டேஜில் வந்தாருன்னா கொஸ்டின் கேட்டால் பதில் சொல்ல முடியாது. நேற்று ஒரு சகோதரிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். விசுவாசம்னா அது விசுவாசம். சிலர் சொல்லிக்கிறாங்க என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் நடக்கும், உங்க விசுவாசம்லாம் பக்கத்தில் கூட வைக்க முடியாது. ஏன்னா நாங்கள் நிறைய பேரோட பேசுகிறோம் பாருங்க. சிலர்லாம் இத்தனை வருஷம் ஆச்சு ரசிக்கப்பட்டு எனக்கு மட்டும் ஏன், அப்புறம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறது, அப்புறம் குழப்பிக்கிறது, அப்புறம் தேவ சித்தங்கிறது, அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு தேவ சித்தம் இல்லைங்கிறது. ஒரு சிலர்கிட்ட பேசும்போதுதான் தெரியுது இதுதான்டா விசுவாசம். அவங்களுக்கு நடக்குதுங்க அதிசயம், அவங்களுக்கு நடக்குது அற்புதம். பயங்கரமா தலைகில சூழ்நிலையை புரட்டி போடுறாங்க அவங்க வாழ்க்கையில. அது விசுவாசம். இன்னைக்கும் அப்படி விசுவாசிகளுக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. அவர் இன்னைக்கும் மாறாதவரா தான் இருக்கிறாரு. சும்மா அப்படி சொல்றவங்களெல்லாம் கேட்டுட்டு நம்ம குழப்பிக்கிட்டு தேவனை சந்தேகப்பட்டிருந்தா நம்ம விசுவாசம் கேட்டு போயிடும். அதனாலதான் பாருங்க, என்னைக்குமே ஞானமா இருக்கணும். தேவனை கொண்டுதான் மனிதர்களை பார்க்கணும். மனிதர்களை கொண்டு தேவனை என்னைக்கும் பார்க்க கூடாது. மாத்தினா நமக்கு குழப்படி ஆகி போயிடும். அவர் என்னைக்கு மாறாதவர். இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ரத்தத்தை கொடுத்து, அது சும்மா உங்க உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வந்துருமா? வலிக்கும், வேதனை. அது சாதாரணமா மரணம் இல்ல, சிலுவை மரணம். இந்த காலத்துல மரண தண்டனைனா நமக்கு கொஞ்ச நேரம் போய் தூக்குல போடுறாங்க, ஒரு 5 நிமிஷம் இழுக்கிறாங்க, வெக்கு வெக்கு வெக்குன்னு உயிர் போயிடும். அந்த காலத்துல அப்படியெல்லாம் எதுவும் போயிடலங்க. சிலுவை தண்டனைனா அதுலயும் இருக்கிறதுலயே அதிகமான அடியை இயேசுக்கு கொடுத்தாங்க. அதிகமான வலி வேதனை அவர் சுமந்து தீர்த்தார். இந்த பக்கத்துல அந்த 2 திருடங்க கூட திருடுனதுக்கு ஏதோ அடிபட்டாங்கன்னு சொல்லலாம். இவர் என்ன பண்ணார்?
நம்ம செஞ்ச தப்பு. பக்கத்துல அவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க செஞ்ச தப்பு. நல்லா பார்த்து சொல்லுங்க, நல்லா கண்ணை பார்த்து சொல்லுங்க. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? புரியலைன்னா புரிய வைக்கணும். எல்லாம் நான் செஞ்ச தப்பு. சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் எனக்கா தேவனே இந்த பாடுங்க, நான் என்ன அவ்வளோ ப்ரெசியஸா? என்னை மாதிரி ஆளை நீங்கள் தூக்கி போட்டுட்டு என்னை மாதிரி 100 பேரை உருவாக்கலாம், 1000 பேரை உருவாக்கலாம், 1,00,000 பேரை உருவாக்கலாம். ஒரு சொடக்கு போடுற நேரம் என்னை மாதிரி எத்தனையோ காப்பீஸை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு போகலாம். ஆனால் ஏன் அப்படின்னு தோணணும். இந்த தோணாதான் பாருங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் அவருக்குள்ள அந்த லவ் எனக்குமே அதிகமாக இருக்கும். இந்த நன்றி உணர்வு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால சிலுவையை பாரு சிலுவையை பாருன்னு சொல்றது என்னைக்குமே. சிலுவையை பார்க்க மறந்துட்டீங்கன்னா தேவையில்லாத பிசாசு பேசுற வார்த்தைகள்லாம் உங்களுக்கு குழப்பத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ரத்தம் சாதாரண ஒன்றும் இல்லை, சாதாரண ஒன்றும் இல்லை. அதுல உயிர் இருக்கு. இந்த ரத்தத்தை, அதுவும் ஏதோ 1 லிட்டர் கொடுத்தாருங்க இல்லைன்னு, கடைசுட்டு ரத்தம் வரைக்கும். அதுக்கடுத்து அங்க இருந்து வர ஒன்றும் இல்லை, அடுத்து ரத்தமும் தண்ணியுமா வந்துச்சு. ஏன்னா பாடியில மொத்த ரத்தம் வாஷ் அவுட் ஆயிடுச்சு, அது தண்ணி தாங்க இருக்கு, அதுதான் வெளியே வரும். அப்படி கொடுத்து உங்களை மீட்டு இருக்காருன்னா ஹவு ப்ரெஷியஸ். எவ்வளவு தூரம் உங்களை என்ன நேசிக்கிறேன். இவ்வளவு தூரம் அவங்கவுங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. யார் நம்பலாம் போறாங்க. நான் நம்புவேன்னு சொல்லணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்து, இந்த மாதிரி ஒரு அன்பை பார்த்தும் நான் நம்பலைன்னா நான் மனுஷனே கிடையாது, மிருகம் கூட. இது கொஞ்சம் நம்ம அன்பு காட்டினா கூட அப்படியே வாலாட்டிக்கிட்டே வருது, சுத்தி சுத்தி வருது. ஒரு வாய் சாப்பாட்டுக்கு அவ்வளோ உண்மையா இருக்கு. நம்ம தான் உண்மையா இருக்க மாட்டேங்கிறோம். மிருகம் கூட சொல்றேன், நாங்கள் வளர்க்குறோம். கொஞ்சம் ஒரு சாப்பாடு ஒரு 6 மாசம் பழக்கம், அது கூட உண்மையா இருக்கு. என் வீட்டை சுத்தி எதுவும் வந்துடக்கூடாது, யாரும் அட்டாக் பண்ணிடக்கூடாது. கடைசி வரைக்கும் எத்தனையோ இடங்கள்லாம் பாருங்க, வளர்க்குற நாய் வீட்டு ஓனரை காப்பாத்துறதுக்காக பாம்பை கடிச்சு போராடி இது கூட செத்து அவங்கள காப்பாத்து. ஏன்? இது கொஞ்சம் சாப்பாடு போடுற ஒரு விஷயம். நம்ம தான் தேவன்ட்ட எல்லாம் வாங்கிட்டு நன்றி இல்லாம இருக்கிற ஒரே ஜென்மம் மனுஷ ஜென்மம் மட்டும்தான். அதனாலதான் மனுஷ ஜென்மத்தை தவிர வேற எல்லாரையும் நம்பிடலாம். அதிகமா அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இப்பெல்லாம். நம்ம வந்து சரியில்லை. பாவம் வந்ததுனால 1ஆம் நம்பர் ஏமாத்துக்காரங்களும், 1ஆம் நம்பர் நன்றி இல்லாதவங்களும், 1ஆம் நம்பர் பெருமை பிடிச்சவங்களும் இந்த மனுஷங்க தான். வேற எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கு பாவம். அப்ப பாருங்க, தேவன் ஒவ்வொரு நிமிஷமும் இதை மறக்காம இருக்க சிலுவையை பார்க்க கற்றுக்கொள்ள. தேவன் சொல்றாரு, யோவான் 15:9-17 வசனங்களை படிப்போம். யோவான் 15:9-17. உங்களோட எவ்வளவு ஒரு அருமையான ரிலேஷன்ஷிப் அவர் மெயின்டைன் பண்ண விரும்புறாரு. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். பிதா என் மேல் அன்பா இருக்கார், நான் யார் மேல் அன்பா இருக்கேன்? என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் சொல்றது காரணம் என்ன? என்னுடைய சந்தோஷம் யார்ல நிலைச்சிருக்கணும், அதுக்காக இதெல்லாம் சொல்றேன். என்கிட்ட ஒரு ஜாய் இருக்கு, எவர்லாஸ்டிங் ஜாய், நித்திய மகிழ்ச்சி, அது உனக்குள்ள வந்து நீ நல்லா இருக்கணும், அதுக்காக சொல்றேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து 12. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஆமென். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நான் உங்க மேல அன்பா இருக்கேன், சரி. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒருவரில் ஒருவர் கிறிஸ்தவத்தில் அதனாலதான் சொல்லிட்டு இருக்கோம். அதனாலதான் அந்த அன்பை பத்தி பேசும்போதே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிட்டேன். அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் வாலிப பிள்ளைங்களை என்ன பண்றாங்க, அந்த அன்பை வச்சு நான் மாத்திடுவேன், செஞ்சிருவேன். அவங்கவுங்க படுற பாடு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஒரு ஆளை மாத்துறதுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னு. ஒரு மனுஷனுக்கு ஃப்ரீவில் ஒன்று கொடுத்துருக்கறனால சாதாரணமா மாற மாட்டான் பாருங்க. கெஞ்சி கெதறி காலில் விழுந்தாலும் மாற மாட்டான். ஆனா மற்றவங்களாம் என்ன சொல்லிடுறாங்க தெரியுமா? கிறிஸ்தவங்களை பார்த்துட்டு இவங்கள மதம் மாத்திடுறாங்க. ஏங்க ஒரு ஆளை நீங்க மாத்தி பாருங்க, தெரியும். ஒரு ஆளை மாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு தான் தெரியும். என்னமோ பிரியாணி கொடுத்து மாத்திட்டீங்கன்றீங்க, உடனே ட்ரெஸ் கொடுத்து மாத்திட்டீங்க, மிஷினரிஸ் மாதிரிலாம் வந்து எல்லாம் ஃப்ரீன்னு கொடுத்து இப்படி மாத்திட்டாங்கன்றீங்க. மாத்த முடியாது. அது இங்க இருக்கிற நிறைய பேட்டி கேட்டா தெரியும். என்கிட்ட கேட்பாரு, நான் சொல்றேன் எனக்கு எவ்வளவு கோபம் இருக்கு தெரியுமா, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு.
அவங்க அவ்வளோ அசால்ட்டா போய் புகார் சொல்றாங்க, நீங்க பிரியாணி கொடுத்துட்றீங்க, அந்த பிரியாணி சிக்கன் பீஸுக்காக உடனே வாங்கிடுறான், அப்படிலாம் வாங்குறதுங்கிற. அப்படி ஒருவேளை ஏமாத்தினா கூட அவன் அடுத்த நிமிஷம் அங்கிட்ட எங்கேயாவது பொங்கல் போட்டா ஓடி போயிடுவான். அப்படித்தான் நிறைய பேர் இருக்காங்க. இங்கிட்டு சிக்கனை வாங்கி பிரியாணி வாங்கிட்டு அடுத்து அங்கிட்ட ஏதாவது விசேஷம்னா பொங்கலை வாங்கி சக்கரை பொங்கலை வாங்குறது, அப்புறம் சுண்டலை வாங்குறது, இப்படி சுற்றி சுற்றி வருவாங்க. அப்புறம் ஒரு பக்கம் முஸ்லீமில் ஏதாவது பண்ணாங்கன்னா அங்கே போய் ஏதாவது ஒன்று வாங்குறது. ஓகே உங்களுக்கு வந்துடுறேன் 3 இதுலேயும் சுத்த வேண்டியதான், 4 இதுலேயும் சுத்த வேண்டியதான், எத்தனை மாதம் இருந்தால். அப்படி ஒருத்தனே மாற்ற முடியாது. அப்படி மாறினா அது ஃபேக்காக தான் இருக்கும். அப்போ இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்ம மாறி இருக்கிறோம்னா அது தேவனுடைய அன்பை ருசி பார்த்தாதான் ஒழிய வேற எதுவுமே அது செய்ய முடியாது. இப்போ இங்க என்ன சொல்ல வர்றாரு, நீங்க ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பது. அப்ப எப்படி ஒரு மனுஷன் மாறுறான்? இப்படி மாறாத ஜென்மத்தை கூட நம்ம பொறுமையா இருந்து அந்த அன்பை கொண்டு சரி சரி சரின்னு பொறுமையா எவ்வளவு தூரம் நீங்க இப்பெல்லாம் பொறுத்து போறீங்க. போடா நீ பேச கேட்கலன்னா போ அப்படின்னு தூக்கி போட்டுட்டு வர முடியல. பரவாயில்ல, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, பொறுமையா இருக்க சொல்லியிருக்காரு, அந்த அன்பா இருக்க சொல்லியிருக்காரு, இப்படியே மாற்ற வேண்டியிருக்கு. ஆனா சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த அன்பை தப்பா மிஸ்யூஸும் பண்றாங்க. என்ன பண்றாங்க, நாங்க உங்களுக்கு வரோம்ல, நீங்க எங்களுக்கு வாங்க, இப்ப கிறிஸ்துமஸ்க்கு நாங்க உங்க சர்ச்சுக்கு வரோம், நீங்க இதுக்கு இங்க வந்துருங்க, பாருங்க அன்பு சரியா போச்சா. நம்மளாம் எல்லாம் ஒண்ணுதாங்க. கடவுள் என்னங்க சொல்றாங்க, எல்லா இடத்துலயும் அன்பதாங்க சொல்றாங்க. அப்படி இது யாரும் சொல்லல. இந்த அன்பு உங்களுக்கு 1 கொரிந்தியர் 12 காமிச்சேன். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அந்த சகலத்தை நம்பும் சகலத்தை சகிக்குங்கிறதுக்காக என்ன பண்ணாலும் சகிக்கும் கிடையாது. உங்க கூட ஒருத்தர் மேல நீங்க ரொம்ப அன்பா இருக்கீங்க, அவர் கொலை பண்றாரு, என்ன பண்றதுங்க, ரொம்ப அன்பா இருக்கீங்க, கொலை பண்ணா பண்ணிட்டு போறாரு, அப்படி விட்டுருவீங்களா? தர்மம்னு ஒண்ணு இருக்கு, நீதினு ஒண்ணு இருக்கு, நியாயம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் நம்பும் சகலத்தை விசுவாசிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஏன்னா இந்த விஷயத்தை வச்சு நம்மளை குழப்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக தான் இதை நம்ம மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஆவியின் கனிகள்ல எல்லாத்துலயுமே பொறுமையாயிரு, செஞ்சாலும் அதுல எல்லாம் பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்த விரோதமா எதுவும் நீ செய்யாத அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப இங்க அன்பா இருக்கிறது போல நீங்கள் ஒரு அன்பா இருங்கள், இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. இதுதான்ப்பா நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரே கற்பனை. அப்ப இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல சபை மக்கள் நமக்குள்ள என்ன இருக்கணும், அன்பு இருக்கும். ஏன் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு சபை இல்லைன்னா? சபை அப்படி இருக்கு எல்லா இடங்கள்லையும். அதனாலதான் பாருங்க, ஒரு சிறு கூட்டமா இருக்கும் போதே ஆரம்பத்துல இருந்தே பிடிச்சாதான் உண்டுன்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு 10 பேர் இருந்தாலே 10 திசையில போற மாதிரி சூழ்நிலைகள் வந்துரும். நம்ம இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இல்லைன்னா வரும். ஆனா இந்த மாதிரி ஆண்டவர் சொல்ல அது மாறிடும். அதை பத்தி அந்த டிபார்ட்மெண்ட்டை பத்தி ஓபன் பண்ணாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில பெரிய அளவு கூட்டம் வர்ற மாதிரி இருக்கும். ஒரே நொடியில பிசாசு எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி போட்டு போயிடுவோம். அப்படிதான் நிறைய இடங்கள்ல இருக்கு. வெளியில அதை பத்தி பேசாம இருக்காங்க. கடைசியில பாருங்க, என்னங்க இவங்களாம் கிறிஸ்தவங்களா, இவங்களுக்குள்ளே இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இங்கிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட், அங்கிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட், இங்கிட்டு ஒரு கூட்டம், அங்கிட்டு ஒரு கூட்டம். எந்த ஒரு பாரபட்சமும் இருக்க கூடாது. அதனால இந்த வர கிறிஸ்துமஸ் சீசனை ஒட்டி சில விஷயங்கள்லாம் பண்ணலான்னு ஏற்கனவே கொஞ்சம் தேவன் எனக்கு ஒரு பிளான் கொடுத்துருந்தாரு. இந்த அன்பை இன்னும் அதிகமா சபைக்குள்ள பலப்படுத்த, வேற மற்றவங்கள்ட்ட அன்பு கூறதுங்கிறது ஒரு வகை. நமக்குள்ள என்ன இருக்கணும், கொஞ்சம் கூட ஹார்ட்ல தேவையில்லாம எந்த ஒரு போட்டியோ பொறாமையோ நெருடலோ கோபமோ எரிச்சலோ இல்லாம தேவன் நமக்குள்ள அன்பா இருக்கிறது போல நம்மளும் அந்த மற்றவங்கள்ட்ட காமிக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். வருஷத்துக்கு ஒரு தடையா பண்ணி இப்படி கொஞ்சம் பண்ணி விடுவோம் அப்படின்னு. அப்ப இந்த அன்பை நமக்குள்ள வச்சிருந்தாதான் நம்ம மற்றவங்கள்ட்ட காட்ட முடியும் இல்லையா? நம்ம கூட இருக்கிற சகோதரர்கள் இந்த ரத்தத்தினால சம்பாதித்து கொண்ட சபை தான் தேவனுடைய சபை. இங்க இருக்கிற ஒவ்வொருவருமே அவருடைய ப்ரெஷியஸான பிளட்டை கொண்டு சம்பாதிச்சவங்க. அப்ப நம்மலாம் பாருங்க, ஆவிக்குரியவைகள் எப்படி இருக்கிறோம், சகோதர சகோதரி. எதுக்கு பிரதர் சிஸ்டர்னு கூப்பிட சொல்றோம்? ஒரு சும்மா டைட்டிலுக்காக இல்லைங்க. உண்மையிலேயே ஆவிக்குரிய வகையிலே நம்மலாம் உடன் பிறந்தவர்கள், ஒரே தகப்பனுடைய ரத்தத்துல பிறந்த பிள்ளைகள். ஏன் ஒரு வீட்டுல அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் உடன் பிறந்த சொந்தம்னு சொல்றாங்கன்னா, அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து அந்த ரத்தத்துல ஒரே மாதிரி 2 பேர் வந்ததுனால. 4 பேர் வந்தாலும் சரி, 6 பேர் வந்தாலும் சரி, 10 பேர் வந்தாலும் சரி, இங்க இயேசுவின் ரத்தத்தை கொண்டு நம்ம எல்லாம் ஒன்னா இணைக்கப்பட்டிருக்கனால நம்ம எல்லாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனா இங்க அவங்க கூட பேச மாட்டேன், உன்னை இப்படி பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா வீட்டுல அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ல இருந்தா தான் இங்க வரும். அப்ப இங்க கத்து கொடுக்குது வேதம், அன்பு காமி. ஒரு வகையில இயேசு நம்மளுடைய மூத்த சகோதரனா இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? இயேசு நம்மளுடைய எல்டர் பிரதரா இருக்கிறார். இந்த உலகத்துல மனுஷனா பிறந்ததுனால அவர் தான் முதல்ல ரட்சிப்பை ஏற்படுத்தி உயிர்த்தெழுந்ததுல மூத்த சகோதரனா இருக்கிறார்.
அப்ப அவர் இப்ப நம்மளை எப்படி நேசிக்கிறார், நம்ம எவ்வளவு அடங்காப்பிடாத தங்கச்சிகளா தம்பிகளா இருக்கிறோம் ஒரு விதத்துல. எவ்வளவு தூரம் பொறுத்து பாரு. சில இடங்கள் எல்லாம் படம் எடுக்கிறாங்க இல்லையா, மூத்த அண்ணன் அவர் தான் பாருங்க கல்யாணம் கூட பண்ணாம வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் காப்பாத்தி கரை சேர்த்து ரொம்ப அப்படியே தான் இருப்பாரு. எல்லாரும் அப்படி கடைசியில நல்லா அன்பா இருப்பாங்க, அதுக்கடுத்து சண்டை போடுவாங்க. நிறைய படங்கள் அவங்களுக்கே தெரியும், சொல்லும் போதே ஞாபகம் வரும். கடைசியில அவர் பண்ண தியாகத்தெல்லாம் உணர்ந்து அப்புறம் எல்லாரும் வந்து நீங்க தான் அப்படி சொல்லி விழுவாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே அந்த காலத்துல இப்படிலாம் இருந்துச்சு. இந்த காலத்துல அப்படி தேடுறதுதான் கஷ்டமா இருக்கு. யாரும் வந்து சொல்லி வர்றது கிடையாது, இது ஆட்டோமேட்டிக்கா வருது பாருங்க. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு இப்படியே செய்ய முடியுதுன்னா தேவன் எவ்வளவு பெரியவரா இருக்கிறார். மூத்த சகோதரனா இருக்கு நமக்கு எல்லாம் செஞ்சிருக்காரு. இங்க அன்பா இருங்கள். அதுக்கடுத்து ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு. தேவன் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்காரு. எத்தனை பேருக்கு தெரியும்? பாருங்க, ஃப்ரெண்டுன்னா இந்த காலத்துல ஃப்ரெண்ட் இல்லை. இப்போ நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி 2024 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 to 15 இயர்ஸ் கழிச்சு இப்போ நம்ம ஊபர்லாம் புக் பண்றோம். எதுக்கு புக் பண்றோம்? ஆட்டோக்கு புக் பண்றோம். அப்போ 2 வீலருக்கு கூட புக் பண்ணிக்கிறாங்க இல்லையா, புக் பண்ணி ஏறிக்கிட்டு போறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு ஃப்ரெண்டு வேணும்னா ஊபர்ல புக் பண்ணிக்கலாமா, எனக்கு ஒரு 1 ஹவருக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும் அப்படி சொல்லிட்டு புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இப்போ ஜப்பான்ல இதெல்லாம் போயிட்டு இருக்கு. எனக்கு ஒரு 1 ஹவருக்கு ஒரு லவர் வேணும், எனக்கு வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண. அவங்க வந்து 1 ஹவருக்கு வந்து உங்களோட அந்த ரோல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து 1 ஹவர் கழிச்சு ஓடிபி வேறவங்க வந்து அங்கே போயிடுவாங்க. இப்போ உங்களுக்கு சிரிப்பா இருக்கு. இன்ஸ்டாகிராம் ரீசெண்டாக வந்து கூட என் பசங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன். இப்போ எல்லாமே உங்களுக்கு எல்லாமே சாதாரணமா தெரியுது. அம்மா அப்பாவா கூட புக் பண்ணிக்கிடுவாங்க. எல்லாத்துக்கும் அந்த அன்பை சுயநலமான உலகம் போக போக எவ்வளவு மோசமா போயிரும்னு சொல்ல வராங்க. ஜப்பான்ல இது நடைமுறையில இருக்கு. சும்மாலாம் சிரிக்காதீங்க, உலகத்துல அது ஆல்ரெடி வந்துருச்சு. இந்தியாவுக்கு சீக்கிரமா வந்துடும். அப்ப என்ன பண்றாங்க, ஃபோன் பண்றாங்க, சொல்லுங்க அப்படின்னு. உடனே 2 பேரும் சேர்ந்து நண்பண்டான்னு 1 மணி நேரம் என்ஜாய் பண்றாங்களாம், ஓடுறாங்களாம், விளையாடுறாங்களாம். அப்புறம் கரெக்டா நல்லா விளையாண்டுட்டு இருக்கும் போது திடீர்னு கொஞ்சம் நேரங்க உங்க ஓடிபி சொல்லுங்கன்னு போயிட்டே இருக்கான் அந்த பையன். எதுக்குன்னா உன் டைம் முடிஞ்சு போச்சு, நீ கட்டின பேமெண்ட்டுக்கு உங்க கூட 1 ஹவர் ஒன்னா ஃப்ரெண்டா இருந்துட்டேன் பாய் அப்படின்ட்டு போயிடுறான். இப்படி எல்லாம் உலகம் வந்துடும் சொல்ல போறேன் உண்மை. ஏன்னா இன்னைக்கு இப்படி இருக்கிற உலகம் வரும் நீங்க நினைச்சு பாத்தீங்களா? இவ்வளவு சுயநலமான வரும். கொண்டு போய் பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டுறாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. பெத்தவங்களை பார்க்கலங்கிறது பெரிய பாவமா பார்ப்பாங்க இல்லையா? இன்னைக்கு அதெல்லாம் ஒரு சாதாரணமாய் போச்சு. இப்போ வந்து ரீசெண்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நியூஸ் பார்த்தேன். இப்படி முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டவங்கன்னா கொஞ்சம் வசதியானவங்களா அவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பேரம்பேத்திங்களோட விளையாடணும் அப்படின்னா இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க இல்லையா? அந்த பேரம்பேத்தி ரோலை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. காலேஜ் படிக்கிற பசங்களுக்குலாம் அது ஒரு கமிட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ட்ரஸ்ட் மூலமா காசு கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்குறோம், க்ளோத் கொடுக்குறோம், இந்த மாதிரிலாம் கொடுக்குறோம்னா அவங்க அந்த ட்ரஸ்ட் மூலமா இந்த மாதிரி ஒரு 1 ஹவருக்கு ஒரு 1 டேக்குன்னு உறவுகளை கொடுக்குறாங்க. இப்படி ஒரு டொனேஷன் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்களுக்கு பேரம்பேத்திங்களோட இருக்கிற மாதிரி அவங்க போய் இருந்து ஜாலியா இருந்து என்ஜாய் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு சாயங்காலம் ஆனோடனே கிளம்பிடுவாங்க. இப்போ மும்பையில் இதெல்லாம் வந்துருச்சு. இதுக்கு அவங்க வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கா பாக்குறாங்க செய்யறவங்கெல்லாம். பாவம் அவங்க குடும்பம் இல்லாம தவிக்கிறாங்க, நம்ம போய் அவங்களுக்கு அந்த ரோலை போய் இருந்துட்டு அவங்களுக்கு அந்த அன்பு இல்லாம என்னதான் சாப்பாடு போட்டாலும் அந்த அன்பு இல்லாம மனுஷன்லாம் இருக்க முடியல. கடைசி காலத்துல 60 வயசுக்கு பிறகுதான் சே இப்படிலாம் கூட பேசுற கூட ஆள் இல்லடா அப்படின்னு தோணுது. அப்ப அந்த ரோல்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வரான். காலையில இருந்து காலேஜ் பசங்க நிறைய பேர் இதை இன்வால்வ் ஆகுறாங்க. அதை ஒரு சேவையாவே அவங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்றாங்க, சாயங்காலம் வரைக்கும் தாத்தா பாட்டி அப்படி கொஞ்சம் செய்யறதெல்லாம் இருந்துட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃப்ரீடம். பாருங்க, நான் சொல்றதெல்லாம் இப்ப உங்களை சுத்தி நடந்துட்டு இருக்கிற ஒண்ணு. இனி நான் சொல்ல போற இந்த ஓடிபி எல்லாம் அடுத்து வரப்போற ஒண்ணு. இவ்வளவு சுயநலமான உலகம். தேவன் சொல்றாரு இந்த அன்பு தான் எல்லாமே இருக்கு. அதனாலதான் கடைசி காலம்னு சொல்லிட்டு இருக்கோம். கடைசி காலத்துல மனுஷன் இவ்வளவு மோசமா மாறிடுவான் அப்படின்னு அர்த்தம். இங்க என்ன சொல்றாரு, உண்மையான சிநேகிதனா என்ன தெரியுமா, ஒரு நண்பனுக்காக உயிரை கொடுக்கறது. நான் உங்களுக்காக என் உயிரே கொடுத்தேன். ஆனா கடைசி காலங்கள்ல உண்மையிலேயே தேவன் அதிகமா வெளிச்சம் போட்டு பிரகாசிப்பார். ஏன்னா இருள் அதிகமாகும் போதுதான் வெளிச்சத்தை அதிகமா தேடி வருவாங்க. பாருங்க, இதெல்லாம் யோசிக்க ஒரு மனுஷனுக்கு அப்பதான் பாருங்க ஒரு வெறுப்பின் உச்சத்துக்கு போகும்போதுதான் இந்த தேவன் வேணும்னு வருவான். அதனாலதான் கடைசி காலத்துல இருளின் மத்தியில தேவன் பிரகாசிப்பார் என்று சொல்லப்படுது. அதனால நம்ம எல்லாம் பாருங்க அந்த மாதிரி காலகட்டத்துல பிரகாசிப்போம். இருள் அதிகமா இருக்கிற நேரத்துல நம்ம தான் உண்மையான அன்பு இதாண்டான்னு காமிப்போம். நான் உன்னை அப்படி நேசிக்கிறேனாங்க, அப்ப நீங்க என்ன ஓடிபி இல்லாம என்ன அன்பு கூடுறீங்க அப்படின்பாங்க. நாங்க அந்த அன்புல வரல, நாங்க இயேசுவின் அன்புல வந்திருக்கோம், ஊபர் அன்புல வரல.
அப்ப எப்படிங்க காசே வாங்காம எங்களை அன்பு கூறுறீங்க? அதுதான் இயேசுவின் அன்பு. அதான் பாரு உடனே அதை நேசிக்குதே, உடனே ரசிக்கப்படுவான். அடுத்த கடைசி காலங்களில் அறுவடை மிகுதியாக இருக்கும். இன்னைக்கு 4 பேர் சுத்தி இருக்கிறவங்களாம் அன்பு கூறனால இயேசுவின் அன்பு பெருசா தெரியல. வருது, கடைசி காலம் வருது. ஒண்ணுமே இல்லாம சுயநலமா மனுஷங்க மாறும்போது இந்த அன்பு வேணும்னு எல்லாம் பிடித்து கொள்ளுகிற அளவுக்கு காலங்கள் வருது. அப்ப நம்மலாம் அவங்களுக்கு வெளிச்சமாக இருப்போம். நம்மலாம் இன்னைக்கு சூசன் ஜெனரேஷன்ஸா இருக்கிறோம். யார் சோ பிளஸ்ட் இல்லையா? நல்ல வேலை இப்படிலாம் அன்பு கிடைக்கணும்னு போனா எங்கடா போறது? காசு இருக்கிறவன் புக் பண்ணிக்கிடுவான், காசு இல்லாதவன் என்னங்க பண்ணுவான்? ஊபர்ல சும்மா யாரும் உங்களை ஏத்தி விட மாட்டாங்க, சாதாரணமா ஆட்டோலையோ 2 வீலர்லயோ இல்லையா? அப்ப உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கணும்னாலே நீ காசு ஸ்பெண்ட் பண்ணணும்னா, காசே இல்லைன்னா அப்ப என்ன பண்றது? அதனால சூசைட்ஸ் அதிகமாகுன்றாங்க வரப்போற காலங்கள்ல. வெறுத்து போய் எதுக்கு வாழணும்னு சொல்லி இந்த மாதிரி நேரங்களை தான் நம்ம எழுந்து பிரகாசிப்போம். இந்த மாதிரி நேரங்கள்லாம் பாருங்க, நம்ம சேரிட்டி ஒர்க்ஸ்லாம் அதிகமா பிரகாசிக்கும். எதுக்குடா ஒண்ணுமே இல்லாம எனக்கு செய்யற நீயே? இயேசுவின் அன்பு. எதுக்கு நான் நல்லா இருக்கணும் நீ நினைச்சு என்கிட்ட சொல்ற? இயேசுவின் அன்பு. எப்படி இருப்பீங்க பாருங்க. அப்பா உங்களை எல்லாரும் இதுதான் உண்மையான அன்பான்னு சொல்லி உங்கள் மூலமாக தேவனிடத்துல வருவாங்க. இல்ல காலங்கள் மோசமா போகுதுன்னு நீங்க பயப்பட வேண்டாம். அதன் மத்தியில நம்ம பிரகாசிக்க போகிறோம். இப்ப இங்க சொல்றாரு, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன், அவை நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய். அடுத்து 15ல இருந்து படிங்க. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று ஊழியக்காரர் எஜமான் செய்கிறது அறிய நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஏதாவது சீக்ரெட்ஸ் இருக்குமா? இருக்காது. வெளியில சொல்ல முடியாதது கூட, அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாத கூட போன்ல சேட் பண்ணிட்டு இப்படி இருக்கு அப்படி இருக்குடா மாப்பிள்ள, இப்படி இருக்குடா அப்படி சொல்லுவோம். ஒரு லேடிஸ்குள்ள பொம்பளை பிள்ளைகள் கூட எப்படி பேசிக்கிடுவீங்க? அவங்கள மாப்பிள்ள மச்சான் பேசிக்கிறாங்க. வாடி பூடி தானே, இன்னும் அந்த காலம் மாதிரி தான் போயிட்டு இருக்கா? நீங்க ஏதாவது நியூ ட்ரெண்ட் செட் பண்ணிருக்கீங்களா? எதுவுமே இல்லையா? சரி, வாடி பூடி தான். நம்மெல்லாம் அங்கதான் மாப்பிள்ள என்னென்னமோ பேசுறாங்க. அப்ப இங்க தேவன் சொல்றாரு, அவங்களுக்குள்ள என்ன ஒளிவு மறைவே இருக்காது. அம்மா அப்பாட்ட சொல்லாத விஷயங்களை கூட அங்க என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ண. சொல்லிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு, நான் என் பிதாட்ட கேட்டது உங்க டைரக்டா ஷேர் பண்றேன். நான் உங்கள்கிட்ட எதையுமே மறைச்சு வைக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளவு ஓப்பன் ஹார்ட்டடா உங்களை என்ன பண்றாரு, அவரு நேசிக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை. நீங்கள் என் நாமத்தினால பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இந்த 9 கனிகளையும் பார்த்தது சும்மா கிடையாது, உங்களை கனி கொடுக்கும்படி. என்ன போட்டிருக்கு? நீங்கள் போய் இந்த உலகத்திலே கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை. அப்ப இந்த இவ்வளவு நாள் எதுக்குங்க எங்களை இப்படி ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ரிசல்ட் வர்றதுக்காக தான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கனி வரணும், அந்த கனி நிலைத்து நிற்கணும். 1 மாசம் கனி கொடுத்துச்சுங்க இந்த மாதிரி, அதுக்கடுத்து ட்ரையா போச்சு இல்ல, எப்பயுமே கனி கொடுக்குதுங்க. எப்பயுமே கனி கொடுக்குற வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதான் சொல்ற, கனி கொடுக்க வைத்து அந்த கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். அதுக்கடுத்து நீங்கள் ஒருவரில் ஒரு அன்பா இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். வேற எதையும் சொல்லல. அன்பு அன்பு அன்பு. நான் என் பிதா அன்பா இருக்கிறோம், நான் உங்க மேல அன்பா இருக்கோம். நீங்க என்ன பண்ணுங்க, என்னுள்ள நிலைத்திருங்க. தேவன் மேல அன்பா இருக்கிறதுனா என்ன? ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ் 1000 தடவை எழுதுறதா? நிறைய பேர் மந்திரம் மாதிரி எழுதுவாங்க, நோட்டு ஃபுல்லா எழுதிட்டேன்னா அன்பா இருக்கிறேன். அப்படி இல்லை. அவர் சொல்றாரு, என் கற்பனைகளை கை கொள்வதே என்னில் அன்பா இருப்பது. நீங்க அன்பா இருக்கேன், உங்க மேல ரொம்ப நான் மதிப்பு வச்சிருக்கேன் சிஸ்டர், அன்பா இருக்கேன் சிஸ்டர், ஆனா நீங்க சொல்ற மட்டும் கேட்க மாட்டேன்னா சும்மா ஏமாத்துறான்னு அர்த்தம். என் பையன் அம்மா ரொம்ப அன்புமா, உங்க பேச்சை நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னா சும்மா ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அப்ப தேவன் சொல்றாரு, என் பேச்சை கேட்டு அதை செய்தால் அதுதான் உண்மையிலே என் மேல அன்பா இருக்கிறதுக்கு அர்த்தம். அதுதானே உண்மை. உங்க மேல ஒருத்தர் சொல்றாங்க அப்படி நேசிக்கிறேன்னு, ஒரு வார்த்தை சொன்னா கூட கேட்க மாட்டாங்க, இதான் நேசிக்கிறது அப்படின்னு இல்லையா? அதான் இங்க என்ன சொல்றாரு, நீங்கள் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். சரி, இந்த அன்பை தான் தேவன் சிலுவையில நம்ம காட்டியிருக்கிறார். இதுதான் இரத்த உடன்படிக்கை மூலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய அன்பு. இந்த அன்பை இப்ப நம்ம யார்கிட்ட காட்டணும்னு சொன்னோம், மற்றவங்கள்ட்ட காட்டணும். சபைங்கிறத எதுக்கு கொடுத்தாரு? ஒரே வசனத்தின் மூலம் வாசிச்சுட்டு நான் முடிக்க விரும்புறேன். 2 தீமோத்தேயு 3:16-17 எடுங்க. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு,
அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகளை உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இப்ப எதுக்கு என் கற்பனைகளை நிலைத்திருங்கன்னு சொல்றாருன்னா, இதுல நிலைச்சிருந்தாதான் அவர் உண்மையிலே நீங்க என்ன பண்ண முடியும், ஹானர் பண்ண முடியும், அன்பு பண்ண முடியும். ஏன்னா இந்த வேர்ட் ஆஃப் காட்ஸ்ங்கிறது சும்மா இல்லைங்க. இன்னைக்கு சண்டே ஆனா கேக்குறீங்கன்னா இங்க வேற எதுவும் செய்யல, அந்த வார்த்தைகளை தான் சொல்றோம். ஆனா அந்த வார்த்தைகள் உங்களை என்ன பண்ணும், இந்த வசனம் சொல்லுது பாருங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினாலே. இப்ப நான் பேசுறேன், நீங்க கையில வச்சிருக்கிற இந்த வேத வாக்கியங்கள்லாம் யாரோ ஒரு புலவர் எழுதல, யாரோ ஒரு போயட்ரிஸ் எழுதல. ஏன்னா அப்படிலாம் பழுதுறாங்களே, அவங்க எழுதுனாங்க இவங்க எழுதுனாங்க அப்படின்னு. இது யாரால? தேவ ஆவியானவராலே எழுதப்பட்ட ஒன்று, அருளப்பட்ட ஒன்று. தேவனுடைய மனுஷனை இது என்ன பண்ணுது, தேறினவனா மாத்துது. இந்த உலக படிப்பை படிச்சீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போறீங்க. தேவனுக்குள்ள இந்த வார்த்தையை கற்றுக்கொள்ள நீங்க என்ன பண்றீங்க, தேவனுக்குள்ள தேர ஆரம்பிக்கிறீங்க, அடுத்தடுத்த லெவல் போறீங்க. அடுத்து எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படி. அன்பு செலுத்துறேன்னு தான் நினைக்கிறேன், ஆனா எனக்கு வரமாட்டேங்குதே. அதுக்கு அவரே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை குவாலிஃபை பண்றாரு. அதான் சொல்லுது, நம்மளால செய்ய முடியாது. இந்த உலகத்துல இருக்கிறவன் ஏன் நான் அவனை நேசிக்கணும், எனக்கே 1000 விஷயம் இருக்கு, உனக்கு நான் ஏன் கொடுக்கணும், எனக்கே 1000 தேவை இருக்குன்னு நினைப்போம். ஆனா இதையும் மீறி நம்மளை எது செய்ய வைக்குது, அவருடைய வார்த்தையில இருக்கிற வல்லமை. இந்த வார்த்தை நமக்கு எடுத்து காமிக்குது, உன்னை தேவன் எவ்வளவு நேசிக்கிறா இருப்பாரு, உனக்குள்ள எவ்வளவு பிரிவு இருப்பாரு, நீ இருக்கிற மதிப்பு மரியாதை, உன்னை வச்சிருக்கிற விஷயத்த பாரு, நீ இப்படி இருக்கணும்னு சொல்லும் போது நமக்கு அதுல தேர்ச்சி வருது, தகுதிப்படுத்துது. அவைகள் உபதேசத்துக்கும், இந்த வார்த்தைகள் என்ன பண்ணுது, உங்களை உபதேசம் பண்ணுது, டீச் பண்ணுது. எத்தனை பேர் ஆமா எனக்கு டெய்லி இந்த வார்த்தைகள் மூலம் எனக்கு தேவன் டீச் பண்றாருன்னு சொல்றீங்க. அடுத்து கடிந்து கொள்ளுதா? சபைங்கிறது என்னைக்குமே பேம்பரிங் பண்ற மாதிரி, நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களை தேவன் மன்னிச்சிருவாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களை உயர்த்துவாரு, இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது கரெக்டான இடம் கிடையாது. எல்லாமே இருக்கணும், உபதேசம் இருக்கணும், கடிந்து கொள்ளுதல் இருக்கணும், சீர்திருத்துதல் இருக்கணும், நீதியை படிப்பிக்கணும். இப்படிலாம் உண்மையிலேயே அந்த பிரசங்கம் இருந்தாதான் உங்களுக்கு கரெக்டான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா ஒரு சிலர்லாம் அப்படிதான், எப்போ பார்த்தாலும் ஒரு 2 கதையை சொல்றது, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க, நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க, இப்படியே சொல்லிட்டு போனா அப்புறம் நாளைக்கு அவங்க தப்பா நடக்கும்போது ஏன் பண்ணோன்னே தெரியாது, எங்க மிஸ் பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா அவங்க பின்ன வராமல் போயிட்டாங்கன்னா சர்ச்சுக்கு என்ன பண்ண. சிலர்லாம் நம்ம சர்ச்சுக்கு 4 வாரம் வருவாங்க, திடீர்னு போயிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் என்ன பண்ண முடியல. இப்படிலாம் சொல்றாங்க, ஒரு ஜாதியை பத்தி பேசிட்டா என்னைய பார்த்தான் சொல்லிட்டாங்க, நான் தான் அன்னைக்கு இதை பத்தி பேசினேன், ஐயோ என்னைய பத்தி சொல்லிட்டாங்க, நமக்கு செட் ஆகாது, வேற எங்க ஓடிடுவோம். இப்படியே சுத்திட்டே இருக்க வேண்டியது 2ஆம் வருக வரைக்கும் சப்பையா. இப்படிதான் நிறைய பேர் தப்பா எதையாவது ஒண்ணு நினைச்சு யோசிச்சு குழப்பி நம்மளை கடிந்து கொண்டு நம்ம அழுதுதானே சொல்றாங்க. நீங்க உங்க பிள்ளைகளை சொன்னீங்கன்னா எதுக்கு சொல்றீங்க, கெட்டு போனா சொல்றீங்க, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னா அன்பு இருக்கிறனால சொல்றீங்க, தேவன் உங்களுக்கு இப்படி சொல்றாருன்னு சொல்றீங்க, நல்லது நம்மளை கேர் பண்றாங்கன்னு நம்ம நினைக்காம சொல்லிட்டாங்க. என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி முறைச்சு பார்த்து பேசிட்டாங்க, என்னைய பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க, எனக்கு தான் நினைக்கிறேன், இப்படி எல்லாம் நினைச்சுக்கிறேன். நம்மளை பார்த்து சொன்னா நல்லது. என்னைக்குமே நம்மளை கரெக்ட் பண்ற பர்சன்ஸ் நம்மளை சுத்தி இருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கையில சூப்பரா வந்துருவோம்னு அர்த்தம். உங்களை எப்பயுமே உட்காந்துக்கிட்டு இந்த சிங்கிச்சான்னு சொல்லிக்கிட்டு இதை அடிச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா, யோ மாப்பிள்ள உடனே மாதிரி உண்டா, நிறைய பேர் அப்படிலாம் இருப்பாங்க. யோ நான் நினைச்சேன் உங்களை அப்படின்னா என்னைக்கும் நம்மளை கவுக்க போகுது வண்டின்னு அர்த்தம். நம்மளை தூக்கி ஓவரா வச்சு பேசுறான்னு வச்சுக்கோங்க. அவங்கள மாதிரி ஆளுகளை என்னைக்குமே நம்பிடக்கூடாது. என்னைக்குமே அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்துட்டு ஒன்னும் ஏதாவது கறக்க பார்ப்பாங்க நம்மகிட்ட இருந்து, இல்லைன்னா மொத்தமா ஆப்பு வச்சிருவாங்க. அதுக்கு உண்மையிலேயே ரைட்னா ரைட்டு, தப்புனா தப்புன்னு பேசுறவங்களை என்னைக்குமே நம்பிட்டு போயிடலாம். அதுதான் உண்மை. அவங்க தான் உண்மையில உங்களை நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? நீங்க வேணா பட்டு பாருங்க, இல்லைன்னா அனுபவிச்சு பாருங்க, இல்லை பெவி நீங்க பட்டிருக்கலாம், அனுபவிச்சிருக்கலாம். அப்ப இங்க என்ன நடக்குது, தேவவசனம் என்ன பண்ணுது, நம்மளை உபதேசிக்குது, கடிந்து கொள்ளுது, சீர்திருத்துது, நீதியை படிப்பு. இதுதான் நீதி, இப்படிதான் செய்யணும் நமக்கு சொல்லி கொடுக்குது. வேற எங்க போய் கத்துக்கிற முடியும், தேவன் தான் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல என்ன செஞ்சாலும் ரைட்டுன்னு சொல்றதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. இதுதான் சரி அப்படின்னு எதைத்தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறணும், தேவ வார்த்தையை பார்த்தா தெரிஞ்சுக்கிறணும். இப்படியாக நமக்கு பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. இதுல நம்ம நிலைத்து நிற்கும் போதுதான் தேவனில் அன்பு கூறுகிறோம். இதுதான் சண்டே உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற ஒன்று. இதை கேட்க 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 தேவனை போலவே நீங்க மாற ஆரம்பிக்கணும். சபைக்குள்ள இது இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வசனத்து மூலம் படிக்கலாம். எபிரேயர் 10:24-25 ஏன் சபையை வச்சிருக்காரு
நம்ம மூலமா இந்த அன்பு வெளிப்பட்டு இந்த உலகத்துக்கு ஒரு சாட்சியா இருக்க வச்சிருக்காரு. எபிரேயர் 10:24. மேலும் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவுபடும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். பாருங்க, எதுக்காக சபையே வச்சிருக்காங்க, சர்ச்சை வச்சிருக்காங்க? ஏன்னு நினைக்கிறீங்க? பொதுவா ஒரு உலகத்துல பொதுவா சர்ச்சை எதுக்கு வச்சிருக்காங்க? இதுதான் தேவனுடைய ஆபீஸ். சபைங்கிறது என்னது? அதாவது நீங்க ஸ்பிரிச்சுவலா நீங்க எல்லாருமே தேவனுடைய சபையா இருக்கிறீங்க, நீங்க எல்லாருமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. ஆனா இந்த உலகத்துல இன்னமும் கட்டடத்தை வச்சு நாமெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம். இங்க தேவன் அவருடைய ஆவியான மூலம் பேசுறாரு, வழி நடத்துறாங்க. இது தேவனுடைய ஹெட் ஆஃபீஸ். இந்த உலகத்துக்கு இதுதான் பவர் ஸ்டேஷன். இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, கொரோனா டயத்துல சர்ச்சே இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம எவ்வளோ ஆன்லைன்ல செய்யப்பட்டாலும் எத்தனையோ பேருக்கு ஐயோ மறுபடியும் எப்போ சர்ச்சை திறக்க மாட்டாங்களோ, என்னதான் ஆன்லைன்ல கேட்டாலும் அந்த உட்கார்ந்து அந்த ப்ரெசன்ஸ்ல கேட்குற. இப்போ கூட பாருங்க, எங்க அம்மா ஆன்லைன்ல அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்நேரம் அவங்களுக்கு ஒரு 3 மணி நைட்டு, மிட் நைட்டு. ஆனா அவங்களுக்கு பாருங்க, தமிழ் பிரசங்கத்தை கேட்டு அதில் நம்ம பிரசங்கத்தை கேட்டு பழகினதுனால வேற எந்த சர்ச்சுக்கு போனால் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர மாட்டேங்குது. அந்த கேட்காம இருந்தா உள்ளுக்குள்ள அங்க என்னதான் பெரிய டெவலப்டு கண்ட்ரியா இருந்தாலும் மனசுல சமாதானம் இல்லை. ஏமா இந்த நேரம் கேட்குறீங்க, மறுபடியும் உங்களுக்கு யூடியூப் முடிஞ்ச பிறகு கூட அந்த வீடியோ இருக்கும், அப்போ கூட கேளுங்கன்னு தம்பியும் சொல்லியிருக்காங்க. நாங்களும் சொன்னாலும் இல்லை அந்த டயத்தில் கரெக்டாக கேட்டால் தான் உங்களோட அப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க உட்காந்து பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு நேரில் தான் உட்காந்து கேட்பாங்க. ஏன்னா இன்னும் அதிகமாக கனெக்ஷன் இங்கே கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? என்னதான் நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஆன்லைன்லேயே வீடியோ கால்லேயே பேசுறதுக்கும் நேரில் பார்த்து பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதனாலதான் நேரா லைவ் சர்வீஸ் அட்டன் பண்ணுங்க அப்படிங்கறத லைவ்ங்கிறத ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது. அது வெளியில இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒண்ணுதான். எதுக்கு சொல்றேன்னா, நம்ம எடுக்கிற பிரயாசம், நம்ம எடுக்கிற அந்த ஈடுபாடு தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சிலர்லாம் அப்படி இருக்காங்களே எப்படி இருக்காங்களே நினைக்கிறோம். உங்களுக்கு தேவன் எடுக்கிற அந்த வாஞ்சையை பாருங்க, இந்த பிரயாசத்தை பாருங்க. நமக்கு எதுக்கு மாசம் ஆனா பென்ஷன் வருது, பிள்ளைகளும் செட்டில்டு, ஜெபம் பண்ண பண்ணாட்ட என்னன்னு இல்லை, அதிகமா தேடுறாங்க, அதிகமா சுவிசேஷம் சொல்லணும், நீங்க போறதுக்குள்ள என்ன தேவனுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போகணும். இந்த மாதிரி ஆத்துமாக்கள் தான் அதிகமா ஆசீர்வதிக்கப்படும். கொஞ்சம் லைஃப்ல செட்டில் ஆயிடுச்சுன்னா ஆமா இனிமேல் என்ன சர்ச்சு அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோன்னா அவ்வளவுதான், மறுபடியும் கீழே போயிடுவோம், மறுபடியும் மேலே தூக்கி விடுவார். இதே தான் நடந்துட்டு இருக்கும். அதனால அவங்க ஹார்ட் டிபெண்ட் அப்பான் யுவர் ஹார்ட், த பிளெஸிங்ஸ் இருக்கும். ஹார்ட்டை வச்சுதான் உங்களுக்கு பிளெஸிங்ஸே. இங்க பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு. சபை எதுக்கு வச்சிருக்காராம்? அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவர் கவனித்து. இன்னைக்கு நம்ம எல்லாம் கூடி வரணும்னு ஏன் சொல்றோம்? எதுக்கு சொல்றோம்? நமக்குள்ள அன்பையும் நற்கிரிகளையும் டெவலப் பண்ணி அதை இந்த சொசைட்டிக்கு காட்ட. சபைங்கிற ஒன்ன உங்களுக்கு தேவன் வச்சதுக்கு காரணம் என்ன? நமக்குள்ள என்ன டெவலப் பண்ண? அன்பை, அடுத்து நற்கிரிகளை டெவலப் பண்ணி இங்க இருந்து வெளியில ஃபுல்லா உலகம் ஃபுல்லா போக. The power station. Church is a power station. அதுக்கடுத்து பாருங்க என்ன போட்டிருக்கு, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். நிறைய பேர் சர்ச்சுக்கு வரலன்னா என்னங்க, சரி ஒரு வாரம் போலன்னா என்ன, சிலருக்குலாம் ஐயோ ஒரு வாரம் போலன்னா இருக்க முடியலையே. ஒரு சகோதரிடம் பேசுறேன் பாருங்க, ஐயோ போனாலே நான் கிளம்பிடுறேன். ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒவ்வொருத்தவங்க அப்படிதான் இருந்திருப்பீங்க. இன்னைக்கு அப்படிதான் போயிருச்சு, எல்லாம் கழுத தேஞ்சு கட்டரம்பா போன மாதிரி போயிடுச்சு. அப்படியே ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போய் உட்காந்துடுறேன், பின்னாடி உட்காந்துருப்பேன், இன்னைக்கு முன்னால வந்துடுறேன். அதுல ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் கொடுக்கும் போதெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படி சொல்லும் போதே அவங்களுக்கு அவ்வளவு இவ்வளவு பெரிய தேவனுக்கு நான் கொடுக்குறேன், ராஜாவுக்கு கொடுக்குறேன். அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒரு 100 ரூபாய் வந்தாலும் அதுல நான் உடனே தசமா எடுத்து வச்சிடறேன். அதாவது முத அப்படி கொடுக்கும் போது சிஸ்டர் எனக்குள்ள இருந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு கேட்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய தேவனுக்கு. இப்போ உங்களுக்கு போய் சிஎம்க்கு போய் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் ஒரு சான்ஸ் வருதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவருக்கு போய் கொடுக்கணுமா? கொடுக்க மாட்டீங்க. தமிழ்நாட்டு சிஎம் நான் போய் ஒரு டவலை போட்டு அவருக்கு சால்வை போட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்தாலே பெருமைப்பா அப்படின்னு. ராஜாக்கு நீங்க காணி கொடுக்கும் போது அவ்வளவு சந்தோஷம் உண்மையிலே இருக்கணும். உங்களுக்கே யாருமே சந்தோஷம் இல்லாம ஏதாவது கொடுத்தீங்கன்னா நீங்க வாங்குவீங்களா? நிறைய பேர் காணிக்க அப்படிதான் போறாங்க, போட்டுருவோம். இல்லைன்னா ஏதாவது இந்த தடவை லாஸ்ட் வந்துட போதும், ரசம்பா அந்த மாதிரி கொடுக்கலன்னா அவர் வேற ஏதாவது கை வச்சிட போறாரு சம்பளத்துல. தயவுசெய்து இப்படி யாருமே போடாதீங்க. இதே ஒன்று உணர்த்தினர். உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ காணிக்க போட வேண்டிய அவசியமே இல்லை. உடனே ஒன்று பரலோகத்தில் யாரும் பட்டினி கிடக்க போறதில்லை, தேவன் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட போறதில்லை. உனக்கு ஆசீர்வாதத்துக்காக தான் இந்த சிஸ்டமே வச்சிருக்காரு.
உனக்கு நன்மை வரணும்னா போடு, இல்ல மனசு சரியில்லை. ஏன்னா உற்சாகமாய் கொடுக்கிறோடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். உற்சாகம் இல்லாம இதை மட்டும் நான் கொஞ்சம் வச்சிருந்தேன்னா அந்த சேலையை வாங்கியிருக்கலாம். சரி இந்த மாசம் வேற கொடுக்கணுமா அப்படி அவங்க சொல்றாங்க. தசமபாகம்னு எடுத்து வச்சு நான் கொடுக்கறதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏசப்பாவுக்கு கொடுக்கறதுல எனக்கு அவ்வளவு அப்படியே இருதயத்துல இருந்து உண்மையா பேசி நம்மளால உணர முடியும். இப்படி எத்தனை பேர் கொடுக்குறீங்க? அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அது ரிட்டர்ன் வரும். அமுக்கி குலுக்கி நிறைய பேர் கொடுத்துட்டே இருக்கீங்க, ஒன்றும் வர மாட்டேங்குதுன்னா அந்த கசரித்தனம் பண்ணிக்கிட்டே கொடுக்குறீங்களா, வராது. தேவன் ரிஜெக்ட் பண்ணிடுவான். உன் காணிக்க உனக்கு தேவையே இல்லை, போ, எனக்கு என் பூமியும் அது நிறைவும் என்னுடைய இதுங்கிறாரு. நான் வேணும்னா எங்கனாலும் எதனாலும் எடுத்துக்கிடுவேன், நீ கொடுக்கறத வச்சுதான் நான் ஓட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஏன் சொல்றாரு? இந்த லவ் பாண்டேஜை கொண்டு வர சொல்றாரு. ஒரு கிஃப்டை கொடுக்கும் போது அவங்க மேல இருக்கிற அன்பு பெருகுது. ஏன்னா லவ் எதுல வெளிப்படும்? கொடுக்கறதுல வெளிப்படும். இப்ப எதுக்கு சபையில கூட சிஸ்டம் வச்சிருக்காரு? சபை ஏன் வச்சிருக்காருன்னு காணிக்க வாங்குறதுக்கு வச்சிருக்காரு இல்ல. எங்களை ஊழியரை அணைச்சிருக்காருன்னா எங்களை போஷிக்க அவருக்கு தெரியும். எலியாவே ஆற்றங்கரையிலே காகத்தை கொண்டு போஷித்த தேவன் எங்களை போஷிக்க மாட்டாரா? டெய்லி எல்லா ஹோட்டல்ல இருந்து தலப்பாக்கட்டியில இருந்தோ இல்ல இருக்கலே பெரிய ஹோட்டல்ல இருந்தோ எங்களுக்கு லெக் பீஸை கொடுக்கவும் தெரியும். இல்ல அவருக்காக நாங்க பட்டினியா இருந்தாலும் உயிரோட வாழ வைக்கவும் தெரியும். ஊழியக்காரங்களுக்காக ஏதோ கொடுக்க வைக்கிறாரு இல்ல, உங்களுக்காக நீங்க கொடுக்குறீங்க. உங்களுக்காக மாத்திரம்தான் நீங்க கொடுக்குறீங்க. உங்க கையில இருந்து வர்றதுக்கு தேவன் பார்க்கிறார். உங்க கை கொடுக்கறத பார்க்க உங்க இருதயத்தை பார்க்கிறார். 100 ரூபாய் கொடுத்தாலும் அந்த ஏழை விதவை கொடுத்ததை அவர் அப்ரிஷியேட் பண்றார். அவ அடுத்த வேலைக்கு ஒண்ணுமே இல்ல, என்ன செய்ய போறோன்னு தெரியல, ஆனா தேவனை நம்பி கொடுக்குறார். ஏன் அதை எழுதி வச்சிருக்காங்க? தேவனுக்கு வந்து கோடிக்கணக்கில் கொடுக்குற 100 ரூபா கொடுக்கறது இல்லை, இதயத்தை பார்க்குறாரு. ஏன்னா எனக்கு எல்லாம் அவர் தான், அவர் பார்த்துக்கிறவாருன்னு கொடுக்குறாங்க. உங்களை இங்கேயுமே யாரும் வந்து நேற்று கூட அவங்க சொன்னாங்க பாருங்க, ஒரு இடத்துல எல்லாம் சிஸ்டம் உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கரெக்டான பர்சன் தெரியும். ஏன்னா நீங்கள் எதையுமே இப்படி கூட அப்படி கூட ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை. எங்களமா எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிரும் யார் சரின்னு. ஒரு இடத்துலலாம் எல்லாரும் காணிக்கு போடுங்க, 100 ரூபாய்க்கு குறையாம போடுங்க அப்படி சொல்லிட்டு போறாரு பாருங்க. அவங்க இப்படி சொல்றாங்க, சில 50 ரூபா கூட இருக்கும்ல, அவங்களாம் எப்படி போடுவாங்க அப்படின்னு. ஆனால் நீங்களாம் பாருங்க, உண்மையாக இருக்கிறவங்களாம் அப்படிலாம் செய்ய மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு தான் கொடுக்கணும் எங்களுக்கு தோணுது அப்படின்றாங்க. அப்படி யாரும் ஒன்றும் செய்ய சொல்லலை, சரிங்களா? ஆனால் நீ என்ன செஞ்சா உன் மனசுல உற்சாகமா சந்தோஷமா, இனிமேலே சொல்ல போனா அவர் கொடுத்ததான் அவர் கொடுக்குறாங்க. எல்லாம் வரும்போது பேன் நிர்வாணமா தான் வந்து பிறந்தீங்க. எதை கொண்டு வந்தீங்களா? உங்க கை மூக்கு வாய் எல்லாத்தையும் வச்சதே அவர் தான். இங்க வந்தவனும் இது என்னுடையது, ஏன் காசு. இந்த 10% கூட வந்து வசனத்தின்படி 10% பழைய ஏற்பாடு தான். புதிய ஏற்பாடுல நீங்க மொத்தமாவே கொடுக்கலாம், ஒரு நாளும் குறையப்பட மாட்டீங்க. நாங்க உண்மையிலே செஞ்சுட்டு இதுக்கெல்லாம் சாட்சியா இருந்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதையும் கழிச்சிருவோம் சீக்கிரமா. ஆனா வேற லெவல்ல பிளெஸிங்ஸ்ல பார்க்க போறீங்க. இருக்க இப்பெல்லாம் எங்களுக்குலாம் அது போற இது போகுது, அதுதான் எனக்கு சோறு போடலை, என் தேவன் எனக்கு சோறு போடுறாரு. இருக்க சந்தோஷம். ஒரு 5 பைசா போய் மெடிக்கல்ல எங்கேயும் செலவு பண்ண வைக்கிறது கிடையாது. தேவையில்லாத எந்த பிரச்சனையும் கிடையாது. எது வந்தாலும் மழை போல வந்தாலும் பனி போல போயிருது. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறார். இனி பார்க்கத்தான் போறீங்க, நிறைய கொடுக்க போறோம், நிறைய பெற்றுக்கொள்ள போகிறோம். எதையுமே உங்களுக்கு நாங்க செய்யாம செய்யுங்கன்னு சொல்றது கிடையாது, செஞ்சுட்டு தான். இன்னும் எங்களோட டீட்டெயிலெல்லாம் 100% சொல்லலாம். நீங்களாம் அவங்களுக்கு வந்து இப்படியுமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தேவன் சாட்சி. இங்க எதுக்கு சொல்றேன்னா, சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். பெண்ணோத்தோட படிங்க 24-25. சிலர் அதை விட்டு விடுறாங்களாம். அப்படி நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல. சபைக்குள்ள வந்தவனையும் அதுக்காக தான் இந்த வடை டீ எல்லாம் கொடுத்து கொஞ்ச நேரம் பேசுங்க அப்படி சொல்றது. நமக்கு என்ன வந்துச்சு, யார் எக்கேடுபட்ட போனா என்ன, போன வாரம் இவங்க நல்லா சிரிச்சுட்டே இருந்தாங்களே, இந்த வாரம் கொஞ்சம் சோகமா இருக்காங்களே, என்னன்னு போய் கேட்போம். என்ன சிஸ்டர், ஏதோ பிரச்சனையா, உங்களுக்கு தான் ஜோம் பண்றேன் அப்படி 2 வார்த்தை சொல்றதுக்கு என்ன வந்துச்சு? ஒன்றும் சொல்றேன். அது பிறகு கொஞ்சம் அவங்க ஆக்டிவிட்டி சரியில்லை, நல்லா இருந்தப்ப இப்போ கொஞ்சம் வித்தியாசமா மாறிட்டானே, ஏதோ பிசாசு அவனுக்குள்ள வேலை செஞ்சுட்டான், போய் பேசுவோம். தம்பி, ஆண்டவரோட அன்பை உணர்ந்துக்கோ, தப்பான வழியில போகாத, போய் சொல்லுவோம். புத்தி சொல்ல கடவோ போட்டிருக்கா. அதனால சொல்றது, இந்த அட்வைஸ் சொல்றது, புத்தி சொல்றதுங்கிறது கேரிங் இல்லாம வரவே வராது. கேரிங் யார் மேல இல்லாம, உண்மைதானே? அங்க என்ன போட்டிருக்கு? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடுவோம், நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சீக்கிரமா தேவன் வரப்போறாரு. உன் பக்கத்துல இருக்கிற சகோதரனையே உனக்கு புத்தி சொல்லி மாத்த முடியலன்னா ஊர்ல இருக்கிறவனை நீ எங்க மாத்த போற? அவன்கிட்ட நிறைய குறைகள் இருக்கலாம், சொல்லு, அன்பா சொல்லு. தேவன் எப்படி பேசுவாரோ அப்படி பேசு, கொலைப்படாதீங்கன்னு சொல்லு, தப்புன்னா மாத்திக்கோன்னு சொல்லு. அவங்க உலக பிரகாரமா போறாங்களா, போகாதீங்க வாங்கன்னு சொல்லு. நீ ரோல் மாடலா இருந்துக்காமே, மண்ணி அன்பை காட்டு, மறுபடியும் அந்த ஆத்மா தேத்தி கொண்டு வா. எவ்வளவு தூரம். இதுக்குத்தான் சபை.
எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? போன வாரம் வந்தாங்களே, இந்த வாரம் ஏன் வரல? அதெல்லாம் பாஸ்டர் கேட்டுக்குருவாங்க, நம்ம கேட்போம். ஏங்கல்ல, என்ன பிரச்சனை, சும்மா சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு, உங்களுக்கு ஒரு ஏதாவது பிரச்சனை இருக்கா, சரி நாங்க ஜோம் பண்றோம். இப்படி ஒவ்வொருவருமே தேவனை எடுத்துக்காட்டு விதத்துல சபையில இருந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புத்தி சொல்லி இப்படி இருக்கும் போதுதான் தேவராஜ்யம் பலவாய் கட்டப்படும். அல்லேலூயா. ஏன்னா இந்த ஒரு ஆள் தலையில ஓடுறது கிடையாதுங்க, ஒவ்வொருவருமே இறங்கி செய்யணும். நான் ஒரு லீடரா முன்னாடி போவோம், ஆனா எல்லாரும் சேர்ந்து செய்யறது தான் பெரிய தாக்கத்தை கொண்டு வரும். ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொள்வோம். வர கிறிஸ்துமஸுங்கிறத ஏதோ சாதாரணமாக கொண்டாட வேண்டாம், இந்த அன்பில் நிலைச்சிருந்து கொண்டாடுங்க. அநேகருக்கு இந்த அன்பை காட்டுங்க. தேவன் ரத்தத்தை கொடுத்து அன்பை காட்டியிருக்காரு, இந்த அன்பை நம்ம மற்றவங்களுக்கு காட்டும்.